வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து சரவணன். ஏற்கனவே ஒரு குலதெய்வ வீடியோ போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி இது என்னன்னா, குலதெய்வம் இருந்தும் இயங்காதது ஏன்? இந்த விஷயம்தான், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வம் இருந்தும் ஏன் இயங்கலை? எல்லாரும் போய் சாமி கும்பிடுவாங்க, குலதெய்வத்தை வணங்குவாங்க, எல்லாமே செய்வாங்க. குலதெய்வத்துக்கு தேவையான வரி கட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இங்கே குலதெய்வம் ஏன் சில பேருக்கு உதவி செய்ய மாட்டேங்குதுன்னா, சில முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் தொடர்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் குலதெய்வம் இயங்காது. தாத்தா, அதாவது 3 தலைமுறை கொண்டது தான் ஒரு உடல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பு தான் தாத்தா. நம்மளோட ஸ்பைனல் கார்டு இது வந்து ராகு. இது வந்து தாத்தாவை குறிக்கும். நம்மளோட உயிர், நமக்கு உயிர் கொடுத்தவர் தான் நம்ம அப்பா. நம்ம சரீரம் தான் இச்சையை அனுபவிக்குது, இதுதான் சுகத்தை அனுபவிக்குது. அதாவது இதுதான் நம்ம இந்த 3 கர்மாவை சேர்ந்தது தான் ஒரு உடல். அதனால் இந்த 3 கர்மாவோட தொடர்ச்சி தான் பாவ புண்ணியத்தோட கலக்கும். அதனால் தான் இந்த தாத்தா செஞ்ச பாவம் பேரனுக்கு வர்றது. அப்போ கேட்பாங்க, ஏன் அவங்க செஞ்ச பாவம் எதுக்கு என் பிள்ளைய வந்து கஷ்டப்படுத்துது அப்படின்லாம் ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க. அதுக்கான காரணம் இதுதான். அந்த முதுகெலும்புல தாத்தா ஒட்டிகிட்டு இருக்காரு, அவரோட கர்மாவையை தூக்கிட்டு தான் வராரு உள்ள. அதனால் அப்பாவோட கர்மாவும் அங்கே உள்ளே வந்துடும். இவர் செய்த போன ஜென்மத்தில் கர்மா, இந்த 3 கர்மாவுமே ஒரு ஜாதகத்தில் இருக்கும். அப்போ இந்த 3 கர்மாவையுமே சரி பண்ணுறதுன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் தான். அதனால தான் குலதெய்வம் போங்க, குலதெய்வத்தை வந்து சரியாக வணங்குங்க அப்படின்னு எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க. குலதெய்வத்தை வந்து கரெக்டாக யார் வச்சுருக்காங்களோ அவங்க மன அமைதியோடு வாழ்வாங்க. மன அமைதி ரொம்ப முக்கியம். ஒரு காசு பணம் இருந்துட்டால் மட்டுமே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. மன அமைதி இருக்கணும். அந்த மன அமைதி கொடுக்கறது குலதெய்வம் தான். அதனால் கிரகங்களை மீறிய சக்தி. நாங்கள் ஜாதகம் பார்ப்போம், ஜாதகத்தில் பல கிரக தோஷங்கள் இருக்கும். ஆனால் 5ஆம் இடன்ற லக்னத்துக்கு 5ஆம் இடன்ற குலதெய்வம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் எல்லா ஜோசியரும் மற்ற விஷயங்களை பார்ப்பாங்க. 5ஆம் இடம் பலமாக இருந்துச்சுன்னா அவங்க எதையுமே ஃபேஸ் பண்ணிடுவாங்க. எந்த வித சோதனையுமே அவங்க வந்து சாதனையாக மாற்றிடுவாங்க. அதனால் அவங்க தப்பிக்கிறதுக்கான வழிகள் அந்த தெய்வங்கள் உருவாக்கி கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒருத்தவங்க வந்து மனித ரூபத்தில் வந்து அவங்க உதவி செய்வாங்க. அதனால் அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான், அதில் புண்ணியமும் ஒழிஞ்சிருக்கு, அதை செஞ்ச பாவமும் அந்த 5ஆம் இடத்துல தான் இருக்குது. ஜாதகத்தோட மைய புள்ளி. அதனால் அந்த 5ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஒருத்தனுக்கு நம்பி பொண்ணு கொடுக்கலாம். 5ஆம் இடம், ஏன்னா குலதெய்வம் நல்லா இருக்கும், அவனுக்கு வம்சாவளிகள் அங்கே தான். அவனோட 5ஆம் இடம் தான் குழந்தை, அந்த ஆண் வாரிசு, அடுத்த தலைமுறைகள் வந்து அந்த இடத்த பார்க்கணுன்னா அந்த 5ஆம் இடத்தை தான் எல்லா ஜோசியரும் பார்ப்பாங்க. இந்த 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா குலதெய்வம் கெட்டு போயிடும். அவருக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து ஜாதகம் சரியாக அமையாது. அப்படியே பிறந்தானா கூட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள பிறப்பாங்க. நிறைய விஷயம் இருக்குது அந்த 5ஆம் இடத்துல. அதுதான் மையப்புள்ளி ஒரு ஜோதிடத்தில். அதனால் ஜாதகத்தை வந்து பல தோஷங்கள் இருக்குது. செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, எண்ணற்ற தோஷம் சொல்லுவாங்க. இதில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், தோஷங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த 5ஆம் இடம் மட்டும் வலுத்துருச்சுன்னா அத்தனை தோஷத்தையும் அடித்து காலி பண்ணிடும். குலதெய்வம் வந்து உள்ளே உட்காந்துருச்சுன்னா அந்த 5ஆம் இடத்துல வலுவாயிருச்சுன்னா, ஒருத்தவங்களுக்கு 5ஆம் இடம் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வலுவாயிருச்சுன்னா குலதெய்வம் வலுத்துருச்சுன்னு அர்த்தம். அந்த குலதெய்வத்தை வந்து பலப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தம். எதையுமே ஃபேஸ் பண்ணிடலாம். அதனால் அவங்க இன்னொரு விஷயம், 5ஆம் இடம் வலுத்தவங்க மேக்சிமம் கடன் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க, கடன் வாங்குற இடத்துல இருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அந்த குலதெய்வம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு போகும்போது சண்டை போடக்கூடாது. குலதெய்வம் இயங்காதது ஏன்? இதுக்கான காரணம் இப்போ என்னென்னா, அங்கே குலதெய்வத்துக்கு போகிறவங்க மெயினாக சண்டை போட்டுறாதீங்க, அங்கே போய் எதுவும் தவறான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, இரத்த காயங்கள் அங்கே எதுவும் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்ணிட்டீங்கன்னா அங்கே பிரம்மகத்தி தோஷம் உருவாயிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அங்கே ஜாதகம் இயங்காது. நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும்
நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் அந்த தெய்வங்கள் எல்லாமே உங்கள் குலதெய்வத்திட்ட வந்து தான் நிற்கும். வந்து நிற்கும். என் புள்ள நல்லா இருக்கான், என் புள்ள நல்லபடியாக பார்த்துருக்கான் அப்படிங்கும்போது தான் அந்த குலதெய்வம் வந்து என்னை நல்லா என்னையே வந்து பார்க்கலப்பா அப்படின்றச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு எனக்கே தேவையானது செய்யலையப்பா அப்படின்னா அந்த தெய்வங்கள் நீங்கள் கும்பிட்ட எந்த தெய்வம் வந்து உதவி செய்யாது. ஏன்னா ஜங்ஷன் பாயிண்ட் தான் உங்கள் குலதெய்வம். உங்களுக்கு எடுத்து செய்கிறது நீங்கள் செய்த பரிகாரங்கள் வேலை செய்யணும்னா அந்த 5ஆம் இடம் சரியாக இருந்தாலும் அப்போ தான் அந்த ஜாதகத்தில் குருவும் நல்லா இருப்பார். 5ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தர் குரு நல்லா இருக்கும் அந்த ஜாதகத்தில். அது 100% நம்ம அதை பார்க்கலாம். அதனால அதை மட்டும் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கலாம். அதனால் குலதெய்வத்துக்கு போகும்போது ரொம்ப ஒத்த கருத்தோட போய் சாமி கும்பிடுங்க. அங்காளிகள் பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடும்போது தான் அங்கே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். குலதெய்வத்தை சரியாக வணங்கி அங்காளிகள் பங்காளிகள்லாம் நீங்கள் சந்தோஷமாக சாமி கும்பிட்றாங்க. சில குடும்பங்களில் தான் சண்டை போட்டுக்கிட்டு நிறைய நீ பெரியவனா நான் பெரியவனான்னு நிறைய விஷயங்கள் அந்த கருத்து வேறுபாடு இருக்குது. எல்லாரும் மனம் விட்டு பேசி ஒத்த கருத்தோட ஒரே மாதிரி சாமி கும்பிடுங்க. கொஞ்சம் சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு போங்க. அதெல்லாம் தாண்டி தான் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணும். எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது? பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் அவங்க வந்தால் கூட அவங்க எதுவும் பேச வேண்டாம். வரி கொடுத்து அவங்களும் சேர்ந்து சாமி கும்பிடும் பொழுது தான் அவங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டும். அதே மாதிரி அவங்களும் எதிராளிகளும் எதிரியாக நினைக்கிறாங்கன்னா அவங்களும் வாழ்க வளமுடன். அதை வந்து அதனால தான் குலதெய்வ கோயிலில் போய் சண்டை போட்டாங்கன்னா துண்ணூறு பூசுவாங்க. அதை வந்து துண்ணூறு பூசிட்டு ஒன்று சேருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மன ரீதியாக ஒத்துமையாக இருந்தால் தான் குலதெய்வம் இயங்குன்றதை நம்ம முன்னோர்கள் வந்து அதை முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது வந்து முக்கியமான காரணம். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் காசு வெட்டி போடுறாங்க. இவன் அழிஞ்சிடணும், கெட்டு போயிடணும் அப்படின்னா நிறைய தவறுகள் பெண்கள் பண்ணுறாங்க. பெண்களும் பண்ணுறாங்க, ஆண்களும் பண்ணுறாங்க. சில குடும்பத்தில் அந்த கோபத்தில் போய் அதை செய்கிறாங்க. அந்த கோபத்தில் அவங்க செய்கிற செயல் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து பாதிச்சிடும். அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கிறது. நிறைய அடுத்த தலைமுறைகள் வந்து கஷ்டப்படுறாங்க. திருமணமே நடக்காமல் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. குலதெய்வத்திட்ட போய் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் குலதெய்வம் பேச ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளால் வாய் திறந்து பேசவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கவனமாக சாமி கும்பிடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஒத்த கருத்தோடு போய் சாமி கும்பிடுங்க. போகும்போது எப்போதுமே எல்லாரோட கையிலையும் ஒரு பச்சரிசி வெல்லம் இதை எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயிலில் போய் தூவி விடுங்க. அங்கே எதுவும் மரம் இருந்துச்சுன்னா மனிதன் கால்படாத மரமாக இருக்கணும். அந்த மரம் இருந்துச்சுன்னா எறும்புகளுக்கு வந்து அங்கே குலதெய்வ பக்கத்தில் உள்ள எறும்புகளுக்கு தீனி போட்டுருவாங்க. அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு குலதெய்வத்துக்கு எப்படி வழிபட்டால் குலதெய்வம் பலமாகுன்றதை நான் அவசியம் அடுத்த வீடியோ போடுறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.